Watch full episodes on Jio Hotstar. பூச்சி ஒழுங்கா தள்ளி போயிடு. இந்த குச்சியவே சாப்பிடுச்சு. ஓடுங்க போய். அந்த கோயில் என்னைய சாப்பிட பாக்குது. ஓடுங்க யாருங்க நிக்காதீங்க. ஓடுங்க ஓடுங்க இருங்க. ஐயோ இல்ல. இங்க பாருங்க பூச்சி அண்ணன், தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சு விட்டுருங்க. ஆனா மன்னிச்சு விடப்பா, என்னுடைய வாழ்க்கையில இனிமே நான் ஊஞ்சலே ஆட மாட்டேன். மோட்டு சீக்கிரமா இங்கிருந்து போயிடலாம் வா. முதல்ல ஒண்ணு மட்டும் தான் இருந்தது. திடீர்னு எப்பறம் இவ்வளவு ஒண்ணா சேர்ந்து பார்த்தாங்க. ஆஹா இந்த மரத்துக்கு உயிர் இருக்கலாம். மக்களும் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து நம்மளையே துரத்துக்கிட்டு இருக்கலாம். ஓடுறா ஓடுறா ஓடுறா. ஆனா என்னப்பா இது நம்மள விடாம துரத்துக்கிட்டே வந்துகிட்டே இருக்க. இதுக்கப்புறம் இதை நான் கவனிக்கல. ஐயோப்பா இங்க இருக்கிற இளநீரும் ரொம்பவே பெருசா இருக்கு. ஐயோப்பா You are right, Singam sir. Hey, thank God. Kill that பூச்சி immediately. Okay, Singam sir. ஐயோ உது ஜூத்து. மஜா மஜா இப்போ எப்படிப்பா தப்பிக்கிறது? இதை எதை பார்த்தாலும் ஒரே தண்ணியா இருக்கேன். ஓட்டுங்க ரொம்ப தப்பிட்டேன். ஜெக்னோதாரஸ் நிவாசிகளே, இன்னைக்கு ஆல் மைட்டி மேக்னத்தாரோடைய மகுடத்தை அவருக்கு இன்னைக்கு சூட்டப்படும். அதுல 3 இருக்கும். நான் கடுமையா உழைச்சி அன்பா இந்த மகுடத்தை மன்னிக்கணும். நான் ஆல் மைட்டி மேக்னத்தாருடைய கட்டளைக்கு அடிபணிஞ்சு இந்த மகுடத்தை பண்ணி இருக்கேன். மைட்டி மேக்னத்தார் இரவு பகலா உழைச்சி இதுக்கான டிசைனை கண்டுபிடிச்சிருக்காரு. மகுடத்தை கொண்டு வந்துருங்க. பெகோபேட் மைட்டி மேக்னத்தார் வாழ்க! மைட்டி மேக்னத்தார் வாழ்க! மைட்டி ஆல் மைட்டி மேக்னத்தார், சின்ன மனிதர்கள் நம்ம கேக்னத்தாரஸ்க்கு வந்திருக்காங்க. எங்க இருந்து கீழே விழுந்தாங்கன்னே தெரியல. நான் அவங்கள பிடிக்க முயற்சி பண்ண, ஆனா அவங்க ஓடிட்டாங்க. என்ன நீ பண்ண தப்புக்கான தண்டனை உனக்கு கிடைக்கும். 2 குற்றத்துக்கும் உனக்கு தண்டனை கிடைக்கும். 2 குற்றமா? நான் எப்ப பண்ண மைட்டி மேக்னத்தார்? வந்த உடனே என்னுடைய புகழை நீ பாடல. மைட்டி மேக்னத்தார் வாழ்கன்னு நீ சொல்லவே இல்லையே. 2வது குற்றம், நீ அவங்கள தப்பிச்சு ஓட விட்டுட்ட. 2 மிகப்பெரிய தவறுகளை நீ செஞ்சிருக்க. அதெல்லாம் கிடையாது, நானும் ஓடி போயிடுறேன். இங்க இருந்து போயிடு. நான் இங்க இருந்து ஓடி போயிடுறேன் கிங் மேக்னத்தார். இன்னைக்கு உண்மையிலேயே ரொம்ப நல்ல நாள். அவங்க கண்டிப்பா பூலகவாசிகளா தான் இருப்பாங்க. இந்த மூணை தேடிதான் அவங்க வந்திருக்கணும். பரவாயில்ல, அவங்களுக்கு நம்ம 3 காட்டுவோம். பெக்கோபே போ, அந்த பூமி வாசிகளை என் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்து. கஜா என்னோட 20 வருஷ அனுபவத்துல எப்பவுமே நான் இந்த மாதிரி ஒரு போட்டி போனதே இல்லப்பா. பாரு, அங்க இருக்க டாக்ஸ் எல்லாம் இப்ப ஆகாயத்துல பறக்குதுங்க.
ஆனா அது எதுவா இருந்தாலும் சரி, ஆனா அது பெரிய ஆபத்து தான். நாம சீக்கிரமா இங்க இருந்து வெளியில போயிடணும் வாங்க. அதான் இது மட்டும் சீக்கிரம் போயிடலாம். இது ஏதோ பெரிய பேர்டு மாதிரியே தெரியுது. ஐயோம்மா. ஆஹா, இங்க நம்ம நெருங்கி வந்துகிட்டு இருக்கு. சீக்கிரம் ஓட்டுங்க, ஓட்டுங்க, சீக்கிரம். இது என்ன எதிரில் பெரிய வாட்டர் ஃப்ளோ வருது. இப்போ இந்த பேர்டு நம்மள எப்படி கூட்டிக்கும்? கச்சா கச்சா, சிங்கம் சார் உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருச்சோ? நாம இந்த வாட்டர் ஃபால்ஸ்ல விழுந்தா அவ்வளவுதான். அது மட்டும் இல்லாம இதை வருது பாரு, இதுகிட்ட மாட்டினாலும் அவ்வளவுதான். பத்துல என்னால வெறும் வயதோ எதையுமே யோசிக்க முடியல. சீக்கிரம் ஏதாவது யோசிய. ஐடியா. சிங்கம் சார் கசிட்டாராம், நீங்க உங்க 2 பேர் சைடுல இருக்கிற இலைய கெட்டியா பிடிச்சுக்கோங்க. நானும் மோட்டுவோ இந்த பக்கம் இருக்கிறத கெட்டியா பிடிச்சுக்கிறோம். அடடா, நமக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது? யாராவது எங்களை காப்பாத்துங்க. யாரும் விட்டுறாதீங்க, பிடிங்க. ஆனா அப்பளம் தேஞ்சு வத்தலாம் போச்சு. பேர்டு இங்க தான் வருது, பேர்டு இங்க தான் வருது. ரைட்ல போங்க, ரைட்டு. சீக்கிரமா ரைட்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனா அதுக்கு ரைட் இல்ல, நமக்கு ரைட்டு போக சொன்னேடு. லெஃப்ட்ல போங்க, லெஃப்ட்ல போங்க. ஆஹா, தப்பிச்சுட்டேன். ஆனா இது என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்து போங்க போங்க. கோவத்துல வேற வருது. பத்துலும் சின்ன வயசுல அம்மா சொல்லுவாங்க நிறைய பால் குடின்னு. அவங்க சொல்ற பேச்ச நாமளும் கேட்டுதான் நாமளும் இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கலாம்ல. ஆனா போப்பா, எங்க வந்து மாட்டிக்கிட்டோம். பூமிவாசிகள் அந்த கெகனத்தோரஸ்க்கு வரவேற்கிற I am mighty, almighty Megalothaurus, the ruler of Gaganosaurus. நீங்க ரொம்ப குட்டியா, ரொம்ப கியூட்டா இருக்கீங்க. நாங்கதான் மோட்டு பத்துலும். இவங்க தான் எங்களுடைய நண்பர்கள். டாக்டர் ஜங்கா, கசிட்டா ராமன். இவர்தான் இன்ஸ்பெக்டர் சிங்கம் சார். இங்க பாருங்க, நாங்க எங்களுடைய 3 தேடிதான் இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். 3 எடுத்துக்கிட்டு நாங்க இங்க போயிடுவோம். எங்களால உங்களுக்கு எந்தவித ஆபத்தும் வராது. உங்ககிட்ட இருந்து எங்களுக்கு எந்த ஆபத்தும் வராதா? நீங்களே குட்டி குட்டியா ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்ககிட்ட இருந்து எங்களுக்கு என்ன ஆபத்து வரும்? ஐயோப்பா, 3 எங்க இருக்கு அதை சொல்லுங்க. இல்லனா இந்த நேம் சிங்கம். இந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். சொல்றது புரியுதா? இம்பாசிபிள். இதோ இங்க பாருங்க, உங்க மூன் இங்க இருக்கு. நல்லா பாருங்க உங்களுடைய மூன். ஏப்பா, உங்களுக்கு என்ன மூளைய முட்டிலையா வச்சிருக்காங்க? எங்க மூன் இவ்வளவு குட்டியாலாம் இருக்காது. அது ரொம்ப பெருசு, ரொம்ப ரொம்ப பெருசு. 3 சின்னதா இருக்கிறத நம்ம டாக்டர் ஜக்கா சார் கூட கவனிச்சாரு. ஆனா இதை இவன் எப்படி செஞ்சிருப்பான்? அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இது கண்டிப்பா எங்களுடைய 3 கிடையாது. எங்களுடைய அவ்வளோ பெரிய 3 நீ எப்படி இவ்வளவு சின்னதா தயார் பண்ண? நாங்க சாதாரண மனிதர்கள் கிடையாது. எங்களுக்குள்ள ஏகப்பட்ட சக்திகள் இருக்கு. வாங்க, உங்களுக்கு காட்டுறேன், எப்படி பண்ணுன்னு காட்டுறேன். இப்ப மோன் என்னுடைய மகுடத்துல அழகு சேர்க்கும்.
இப்படிதான் மூன் என்னுடைய பிடியில சிக்கிச்சு. இன்னும் நிறைய விஷயங்கள்னா உங்களுக்கு நான் காட்டணும். இன்னைக்கு நீங்க எல்லாரும் என்னுடைய விருந்தினர்கள். என் கூட உட்காந்து சாப்பிடுங்க. நாளைக்கு நான் உங்களை சாப்பிடுவேன். ஆஹா, சுவையான சாப்பாடு. உனக்கு வேணுமா? இந்தா. முதல் முறையா பூமிவாசிகள் விருந்தினர்களா வந்திருக்காங்க. விருந்தும் போல எந்த ஒரு குறையும் இருந்திடக்கூடாது. வயிறு நிறைய இவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க. ஜெய் ஹோ! எந்த அளவுக்கு அக்கறை காட்டுறீங்க. உங்களுக்கு பரந்த மனசு. நீங்க ஒரு மகான். இரக்கம் உள்ளம் கொண்டவர். என்ன நாளைக்கு காலையில எங்க மூணு மட்டும் திருப்பி கொடுத்துடுங்க. மூணு திருப்பி கொடுக்க முடியாது. எங்க போனாங்க? எங்க ஓடி போனாங்க? அது வந்து அவங்க உங்களோட சூப்ல விழுந்துட்டாங்க. ஐயோ இப்படி எல்லாரையும் வெளியே தூக்கி போடு. இப்பதான் நான் முத முறையா சூப்புலயே நீ ரொம்பவே கரெக்டா சொன்ன கசிதாரா. ஐயோ ஐயோ அப்பா ஐயோ என்ன நடக்குதுன்னே தெரியல. சூப்பரா இருக்கு. உங்க எல்லாரையும் நான் நினைச்சிட்டேன். இப்போ காய வச்சிருக்கேன். தேங்க்யூ சார். நாங்க மொத்தமா காஞ்சு போயிட்டோம். இவங்களுக்கு சூப்பு கொடு. சரி மைட்டி மேக்னெட்டார். இப்போ நாங்க பண்ணிருக்கிற சுவையான சூப்பை டேஸ்ட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா. ஆஹா, பிரமாதம். இது வந்து ஒரு வாசனை சும்மா ஜம்முன்னு இருக்கு. எங்களுடைய சூப் எப்படி இருக்கு? நான் என்னுடைய 20 வருஷம் அனுபவத்துல இந்த மாதிரி ஒரு சூப்பை குடிச்சதே இல்ல. இதுல நல்லா கிறிஸ்பியா கடிக்கிறதுக்கு கொடுத்துருக்கீங்களே, அது சும்மா வாயில போட்ட உடனே அப்படியே கரைஞ்சு போயிடுது. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ். லிசர்ட் டெயில் சூப்ல மவுண்டன் ஸ்பைடர்ஸ் லெக் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். உங்களுக்கு என்னுடைய சூப்பு பிடிக்கலையா? இவங்க சூப்புலயே போட்டுடு. இவங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் ருசிக்கிறேன். நல்லா இருக்கு. சூப்பு நல்லா சூப்பரா இருக்கு. ஆமா பிடிச்சிருக்கு. ஆமா, எனக்கும் தான் பிடிச்சிருக்கு. இது வரைக்கும் ஏன் இந்த விஷயம் எங்க யாருக்குமே தெரியல அப்படின்னு தான் நாங்க எல்லாரும் சேர்ந்து கத்தணும். லிசர்ட் டெயில் சூப்பு எவ்வளோ டேஸ்டா இருக்கு. அதோட கிறிஸ்பி ஸ்பைடரோட லெக்ஸ் ரொம்ப கிறிஸ்பியா டேஸ்டா இருக்கு. நான் தான் சொன்னல, சூப் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இந்த சூப்புல ஒரு புது டேஸ்ட் வருது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னைக்கு புதுசா நீ எந்த மசாலாவை போட்ட? இந்த ஹியூமன் சூப்புல விழுந்துட்டாங்க. அது இவங்க உடம்போட ஸ்மெல்லு தான். வாவ், இவங்க உடம்போட ஸ்மெல் இவ்வளவு டேஸ்டா இருக்கா? அப்போ உடம்பு எவ்வளவு டேஸ்டா இருக்கும். நாளைக்கு சூரியனை இங்க கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இவங்களை என்னுடைய சூப்புல நீ கலந்து கொடு. நாளைக்கு நான் கொண்டாடுவேன். ஒவ்வொருத்தரையா நான் சூப்புல போட்டு சாப்பிடுவேன். இங்க பாரு மேக்னத்தார். மேக்னத்தார் இல்ல, மைட்டி, ஆல் மைட்டி மேக்னத்தார்னு கூப்பிடு. அதுதான் சொல்ல வந்த மைட்டி மேக்னத்தார். இந்த 3 மட்டும் இல்லைன்னா எங்க உலகத்துல இருக்கிற மக்கள் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா இறந்துருவாங்க. அதனால நாங்க இந்த 3 சீக்கிரமா எங்களுடைய உலகத்துக்கு எடுத்துட்டு போயே தீரணும். அதோட நாங்க மோட்டு பார்த்தோம்.
ஒரு தடவை நாங்க முடிவு எடுத்துட்டா அதுக்கப்புறம் எங்களோட பேச்ச நாங்களே கேட்க மாட்டோம். தடுக்க முடிஞ்சா நீ தடுத்துக்க. இது நான் உங்களுக்கு கொடுக்கிற சேலஞ்ச். இவ்வளவு குட்டி குட்டியா இருக்கிற இந்த மோட்டு பத்லு எனக்கு சேலஞ்ச் பண்றீங்களா? சேலஞ்ச் அக்செப்டட். அப்போ நான் சூரியனை இங்க கொண்டு வந்து என்னுடைய மகுடத்துல நான் சூட்டிக்க போறேன். இது நான் உங்களுக்கு கொடுக்கிற சேலஞ்ச். முடிஞ்சா தடுத்து பாருங்க. யூ வைசர், நான் கொஞ்சம் ஓவரா பேசிட்டேனோ? நீங்க மவுண்ட் ஆஃப் மிஸ்டிக்கல் பவருக்கு போய் பஞ்ச சக்திகளின் பவரை பெற்றுட்டீங்கன்னா உங்களால சூரியனை கூட கட்டுப்படுத்திட முடியும். ஆனா இது எல்லாம் நீங்க காலையில தான் பண்ணணும். நாளையில இருந்து அடுத்த 100 வருடங்கள் அந்த பவர் எதுவும் உனக்கு ஒன்னா கிடைக்காது. நாளைக்கு நான் பஞ்ச தத்துவ பவர்ஸ அடையதான் போறேன். அப்புறம் சூரியனை இங்க கொண்டு வருவேன். என் மகுடத்துல நான் சூடிப்பேன். அப்போதான் பூமி மொத்தமா ஒரு செகண்ட்ல அழிஞ்சிடும். அப்புறம் எந்த மனிதர்களும் இங்க வந்து நமக்கு தொல்லை கொடுக்க மாட்டாங்க. இவங்களை சிறைப்பிடிச்சு வைங்க. முட்டா பசங்க 3 வாங்கிட்டு போக வந்திருக்காங்களா? வெளியே போகணும். நாம இங்க இருந்து எப்படியாவது நம்மளோட மூளை கொண்டுட்டு போகணும். சரி வாங்க, எல்லாரும் சேர்ந்து இந்த ஜெயில கெட்டியா தள்ளுங்க. தள்ளுங்க. நல்லா தள்ளுங்க. அதான் அமைதி போட்டி. ஐலசா, யாரும் விடாதீங்க. இன்னும் நல்லா தள்ளுங்க. உங்களுடைய முழு பலத்தை காட்டுங்க. சீக்கிரம் நல்லா தள்ளுங்க. அப்பதான் வெளியே போக முடியும். மெதுவா நடந்து வாங்க. யாரும் சத்தம் போட்டுறாதீங்க. கஜா கஜா எல்லாரும் ஒன்னா அப்படியே வாங்க. சீக்கிரம் வாங்க. சீக்கிரமா வந்து அந்த கிரீடத்தை எடுக்கலாம். அந்த கிரீடம் எங்கடா இருக்கு? அங்க பாருங்க, அந்த கிரீடம் அங்கதான் இருக்கு. நமக்கு என்ன ஆனாலும் சரி, நாம அந்த கிரீடத்துல இருக்கிற மூணை நம்ம உலகத்துக்கு எடுத்துட்டு போயே ஆகணும். கஜா கஜா எடுத்துட்டு போடலாம். ஆனா அது எப்படியா மறுபடியும் பெருசாக்கி வானத்துல விடுறது? ஒரு டைம்ல ஒரே வேலை தான். மத்த விஷயங்களை அப்புறமா பேசலாம். நீங்க எல்லாரும் இங்கேயே இருங்க. நாங்க 2 பேரும் சீக்கிரம் போயிட்டு வந்துடுறோம். சீக்கிரம் சீக்கிரம் மேலே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? யார் அது? Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.